तमिल भाषा समृद्ध भाषा है, विश्व की सबसे पुरातन भाषा है और हम सभी हिंदुस्तानियों के लिए गर्व की बात है। அனைவருக்கும் அன்பு வணக்கம். தீவினை அச்சம். இந்த தலைப்பில் வள்ளுவர் ஒரு அதிகாரம் செய்திருக்கிறார். தீவினை, வினைனா செயல், தீவினை தீய செயல்கள், அதை செய்யாது இருக்க வேண்டும் என்பதற்கான அதிகாரம் இது. தீவினை அச்சம். தீய செயல்களை செய்வதற்கு நாம் அஞ்ச வேண்டும். ஏன் அஞ்ச வேண்டும்? அதற்கான விடையையும் அவரே சொல்கிறார். 10 குறட்பாக்களை எழுதியிருக்கிறார். தீய செயல்கள் நாம் ஒருவருக்கு செய்கிறோம் என்று சொன்னால் பிற்காலத்தில் அந்த தீய செயல்கள் நமக்கே பெரும் தீமையாக வந்து முடியும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்று சொன்ன வள்ளுவரே இந்த தீய வினைகளை செய்யாதிருக்க வேண்டும். வள்ளுவருக்கு இந்த பிறப்பு, நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிறப்பு உண்டு. அந்த பிறப்போடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுவது இல்லை என்ற நம்பிக்கை அவருக்கு உண்டு. நம்முடைய வினைகளுக்கு ஏற்ப நம்முடைய அடுத்த பிறவி அமையும் என்று அவர் நம்புகிறார். பிறவியானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் நற்செயல்களை செய்து அதிலிருந்து தான் மீண்டும் பிறவாதிருக்க வேண்டும். அதுவும் கடவுளுடைய துணையை நாம் பெற வேண்டும். அதனால்தான் 10வது குறளில் சொல்கிறார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பார். அவருக்கு மறுமையை பற்றி ஒரு நம்பிக்கை உண்டு. இம்மை மட்டும் இல்லை, மறுமையும் உண்டு. இந்த பிறவி மட்டும் இல்லை, இன்னொரு பிறவியும் உண்டு. இப்போது இந்த நம்பிக்கை வள்ளுவருக்கு உண்டு. அப்படியே அதன் போக்கிலேயே நாம் சில சிந்திப்போம். இப்போது ஒருவர் இருக்கிறார். அவர் செய்கிற நல்வினையோ தீவினையோ ஏதோ அதற்கேற்றபடி அவருக்கு அடுத்த பிறவி அமையும். இருவினையும் என்று வள்ளுவர் சொல்வது நல்வினை தீவினை தான். இந்த இருவினையும் எல்லோருமே செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதற்கேற்பதான் அடுத்த பிறவி அமையப் போகிறது என்பது அவருடைய உறுதியான நம்பிக்கை. வள்ளுவருக்கு இந்த நம்பிக்கை உண்டு. அதனால் திருக்குறளில் பல இடங்கள் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, இம்மை மறுமை இந்த 2 சொல்லையும் அடிக்கடி அவர் பயன்படுத்தி இருக்கிறார். மறுபிறப்பு அவருக்கு உடன்பாடு உண்டு. எழுபிறப்பு என்று சில இடங்களிலும் அவர் சொல்கிறார். அதற்கு வேறு ஒரு பொருள் தந்தாலும் வள்ளுவருக்கு இந்த மறுபிறப்பிலே நம்பிக்கை உண்டு. இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, தீய செயல்களை நாம் செய்கிறோம் என்று வைத்துக்கொண்டால் அது பின்னாடி நமக்கே அது பெரும் தீமையாக முடிந்துவிடும். தீய செயல்கள் என்பது என்னன்னு கேட்டாக்க, நெருப்பை போன்றது. தீ என்னாலே நெருப்பு தான். அப்போது தீயவை என்பது அந்த நெருப்பை போன்ற கொடிய செயல்கள் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். சொல்ல திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு போக்கு வள்ளுவருக்கு அது ஒரு ருசி உண்டு, அழகு உண்டு. பல இடங்களில் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். செல்வத்துட் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லும்போது செல்வங்கிற வார்த்தையை மீண்டும் ஒன்றும் பயன்படுத்துகிறார். அதை போலத்தான் இங்கேயும் அவர் பயன்படுகிறார். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயை காட்டிலும் நாம் அஞ்ச வேண்டிய ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டாக்க, தீய செயல்கள் தான். தீய தொட்டால் தான் சுடும். தீயை தொடுகிற போது அது சுடும். ஆனால் தீய செயல்கள் இருக்கின்றனவே, அவை நம் உயிரையே சுட்டுவிடும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று அவர் சொல்வதனால, இப்போது அடுத்த பிறவி நாம் ஒன்று எடுக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த பிறவியில் நாம் இதே உருவத்தோடு இருக்கப் போவதில்லை.
அது வேறொரு உருவமாக இருக்கும். ஆனால் உடல் உண்டு. அடுத்த பிறவி இதே ஊரில் இதே குடும்பத்தில் பிறப்போம் என்பதும் உறுதி இல்லை. அது வேறொரு இடமாக இருக்கும். அது வேறொரு உயிராகவே இருக்கும். இதே உயிர், ஆனால் வேறொரு ஒரு உருவ வடிவத்தில் வேறொன்றிலே அது போய் சேர்ந்திருக்கும். ஆனால் இந்த செய்த தீவினை இருக்க அடுத்த பிறவியில் அதற்கான பலனை தருவதாகவே தொடர்ந்து வரும். இப்போது ஒருவர் கொலை செய்கிறார். கொலை போன்ற ஒரு பெரும் கொடிய செயலை செய்துவிட்டார். அவர் எப்படியோ அதற்குண்டான தண்டனையே அந்த பிறப்பில் அவர் பெறவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் அவர் பிழைத்து போய்விட்டாரா என்று கேட்டால் இல்லை. அவர் மீண்டும் பிறக்கிற போது இந்த வினைக்கான பயனை பலனை அவர் அடுத்த பிறவியிலே அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்பது அவருடைய கருத்து, கொள்கை. அதனால் உரையாசிரியர்களிருந்து எல்லோரும் சொல்லக்கூடியது, தீ என்பது தொட்டால் தான் சுடுமே தவிர இது தொடாமலே உயிரை வருத்தும். அடுத்த பிறவியிலும் தொடர்ந்து வந்து உயிரை வருத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் தீயவை தீய பிறத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று நெருப்போடு ஒப்பிட்டு சொல்கிறார். நெருப்பு வெறும் உடலை தான் சுடும். தொட்டால் சுடும். தீ தொட்டால் தான் சுடும். ஆனால் சொடாமலே சுடக்கூடியது, இந்த உயிரை வருத்தக்கூடியது இந்த தீய செயல்கள். அதனால தான் தீயை விட அதிகமாக நாம் அஞ்ச வேண்டும் தீய காரியங்களை செய்வதற்கு என்று சொல்கிறார். அதோடு சேர்ந்து வள்ளுவர் இப்படியே நிறுத்திடல. நமக்கு வேண்டாதவர்கள், திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பகைவர் அப்படிங்கிற ஒரு சொல்ல பல இடங்களில் பலவிதமாக பயன்படுத்துவார். செருணர் என்பார் சில இடங்களில், சில இடங்களில் செருவார் என்பார், சில இடங்களில் ஒன்னார் என்பார். இது மாதிரி தெவ்வோர், தெவ்வர், தெவ் இப்படியெல்லாம் பயன்படுத்துவார். அவர் பல சொற்களை அவர் கையாண்டிருக்கிறார் தீயவர்களை, இந்த பகைவர்களை பற்றி. செருவார் என்பதற்கு பகைவர் என்று பொருள் கொள்ளலாம், அல்லது தீயவை செய்தவர்கள் என்று பொருள் கொள்ளலாம். நமக்கு கஷ்டத்தை தர்றவங்க அப்படின்னு வச்சுங்க. யாராவது நமக்கு ஒரு தீமையை செய்கிறார்கள் என்றால் கூட அதற்காக அவர்களுக்கு நாம் திரும்பவும் அதே போல் ஒரு தீய செயலை செய்துவிடக்கூடாது என்பது வள்ளுவருடைய கருத்து. அறிவுனுள் எல்லாம் தலை என்ப. அறிவு பல விதத்தில் நம்மளால் வெளிப்படுத்த முடியும், பல விதத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதில் எல்லாவற்றிலும் சிறந்தது, தலை சிறந்தது எது அப்படின்னு கேட்டால், தீய செருவார்க்கும் செய்யாவிடல். பகைவராக இருந்தாலும் அந்த தீய செயல்களை செய்யாதிருக்க வேண்டும். நமக்கு துன்பம் தந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நாம் மீண்டும் அதே போல ஒரு துன்பத்தை தராமல் இருக்க வேண்டும். பிறர் நமக்கு தீமை செய்கிறார், அந்த தீமையை நாம் பொறுத்து கொள்ளலாம். அவர் தீமை செய்ததுக்காக நானும் பழிக்கு பழி வாங்குகிறேன் என்று சொல்லி அந்த தீய செயலை செய்து விடாதே என்பது வள்ளுவருடைய கருத்து. அதனால்தான் அப்படி செய்யாது இருப்பது தான் அறிவிலேயே மிகச்சிறந்த அறிவு, அதுவே தலையான அறிவு என்பது அவர் சொல்கிறார். அதோடு சேர்ந்து தெரியாதனமாக கூட, ஐயோ தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு கூட சொல்லாதபடியாக இருக்கணும். மறந்தும் பிறன் கேடு சூழற்க. மறந்து கூட இன்னொருத்தனுக்கு நாம் தீமையை செய்துவிடலாம் என்று எண்ணாதீர்கள். மறந்தும் பிறன் கேடு சூழற்க. சூழற்கன்னா எண்ணி ஆராய்ந்து பார்த்து. அப்படி கூட மறந்து கூட செஞ்சிடாதப்பா, இன்னொருத்தனுக்கு தீமையை செஞ்சிடாத. செஞ்சிட்டான் ஒருத்தன், செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கலாம். மறந்தும் பிறன் கேடு சூழற்க. சூழின் அப்படி செஞ்சிட்டா என்ன செய்யணும்னா, அதைவிட ஒரு மிகப்பெரிய கொடிது வேறு எதுவும் நமக்கு திரும்ப வராது என்பதனால் அவர் சொல்கிறாரு, மறந்தும் பிறன்கேடு சூழற்க. சூழின் அறம் சூழும். அறம், அறம்னா தர்மம். தர்ம தேவதன், தர்ம தேவதை அப்படின்னு நம்பிக்கை உண்டு நமக்கு. அந்த தர்ம தேவதையே வந்து நமக்கு அது போன்ற ஒன்றை செய்து விடுவார், அதற்கான பலனை தந்து விடுவார். அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அப்படி பிறருக்கு தீமை செய்யணும் என்று நினைத்து நாம் இன்னொருத்தருக்கு தீமையை செய்து விட்டோம் அப்படி சொன்னால், அறமானது நம்மை சூழ்ந்து நின்று நம்மை அது வருத்தும். ஆக நமக்கு தீமை வேண்டாம், நமக்கு கெடுதி வேண்டாம் என்று எண்ணினால் பிறருக்கு தீமை செய்வதை தவிர்க்க வேண்டும்.
தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையே மனத்திலே கொள்ளாதிருக்க வேண்டும். ஆக மறந்தும் பிறன்கேடு சூழற்க, சூழ்ந்தால் அறம் சூழும். எச்சரிக்கையாக இருந்து நல்லவர்களாகவே வாழ்ந்து எல்லோரும் நம்மை மதிக்கும்படியாக நாம் இந்த வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவருடைய உறுதியான எண்ணம். அவர் எண்ணப்படி வாழ்வோம், மகிழ்வோம். வாழ்க்கை வாழத்தான் பிறந்திருக்கிறோம். எப்படி வாழ வேண்டும்? அவரவர் எண்ணம் போல் வாழலாம். நல்ல எண்ணமாக இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையப் போகிறது. நல்லது சிந்தனை நமக்கு எழவில்லை என்றால் அதற்கேற்றபடி வாழ்க்கை நமக்கு அமைந்துவிடும். இதெல்லாம் நாம் வரைந்து கொள்கின்ற ஒரு வாழ்க்கை முறை. ஆனால் வள்ளுவர் இன்னொரு வகையிலே இந்த வாழ்க்கையை பார்க்கிறார். வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது 2 விதமாக வாழ்க்கை நமக்கு உண்டு. ஒன்று இல்லற வாழ்க்கை, மற்றொன்று துறவற வாழ்க்கை. அதனால தான் குறளுடைய அறத்துப்பாலை நம்ம பிரிக்கிற போது இல்லறவியல், துறவறவியல் என்று பிரிக்கிறோம். பாயிரம் ஊழ் என்பது 2ஐ விட்டுவிட்டால் அறத்துப்பாலை பொறுத்த வரைக்கும் இதை 2ஆக நாம் பிரித்து பார்க்கிறோம். இல்லற வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும், துறவற வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், 2இல் 2 பாதைகளில் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அந்த 2 பாதையும் முறையாக வாழ்ந்தால் இறைவனுடைய அருளை பெறலாம், மீண்டும் பிறவாதிருக்கிற வழியையும் தேடிக்கொள்ளலாம். அதனால்தான் அவர் சொல்லுவார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். இல்லற வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த வாழ்க்கையை முறையாக அமைத்து கொண்டால், உலகம் பழிக்கின்ற எந்த செயலையும் செய்யாதிருந்தால், உண்மையாகவே நல்லவனாக நாம் வாழுகிற போது அது நாம் தேவலோகத்தில் போய் தேவர்களில் ஒருவராகவே சேரலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஆக தெய்வ நிலைக்கு நாம் வாழலாம். இது இல்லறத்தில் சரியான முறையில் வாழணும். இல்லறத்தில் இருந்தாலும் இறைவனை அடைய முடியும். அது வள்ளுவருடைய நம்பிக்கை. அடுத்தது துறவரவியம். இந்த துறவியாக போகிறார்கள் என்றால் அதிலும் பொய்த்துறவியாக இல்லாமல் மெய்மையை பற்றி கொண்டு மெய்யாகவே துறவு நிலையை அடைகிற போது நாம் இறைவனை அடையலாம். இந்த 2 பாதையிலும் இறைவனை அடைவதற்கான இடம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வாழுகிற முறையை பொறுத்து தான் இருக்கிறது. நம்மில் பெரும்பாலோர் இல்லறவியல் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை முறையிலே வாழ்ந்து வருகிறோம். வள்ளுவர் கணவன் என்று சொல்பவனுக்கான கடமைகளை சொல்கின்ற போது இல்வாழ்க்கை என்று ஒரு அதிகாரம் படைத்திருக்கிறார். அதற்கு அடுத்தது வாழ்க்கை துணை நலம். அது மனைவியை பற்றி. ஒரு குடும்பம் என்று சொல்கிற போது கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாம் உண்டு. குழந்தைகளை பற்றி அதுக்கு அடுத்தது மக்கட்பேறு பற்றி பேசுவார். முன்னாடி கணவனை சொல்லியாச்சு, அடுத்தது மனைவிக்கு வந்தாச்சு, அதுக்கு அடுத்தது தான் மக்கட்பேறு. இந்த இடையில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை துணை நலம் சொல்ல பாருங்கள். இந்த வாழ்க்கைக்கு துணையாக வருபவள், நலத்தை கொண்டு வந்து தருபவள், நலம் தருபவளாக அந்த வாழ்க்கை துணை இருக்க வேண்டும். இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. பெண்ணாக இருப்பவள் எப்படி நல்ல மனைவியாக இருப்பது? இந்த கற்பு அப்படிங்கிற ஒரு சொல்லு உண்டு. கற்பு என்பதற்கு கற்பித்தல் என்ற சொல்லிலிருந்து வந்தது. எப்படி வாழணும்னு பெரியவங்க இல்லற வாழ்க்கையை நடத்த வேண்டிய அந்த பெண்ணுக்கு கற்பித்து அனுப்புவார்கள் பெற்றவர்கள். அது கற்பித்து அனுப்புவது தான் கற்பு என்று சான்றோர் பெருமக்கள் சொல்வார்கள். அந்த வாழ்க்கை இப்போது வள்ளுவர் ஒரு பெண் குடும்பத் தலைவியாகிவிட்டாள். அவள் குடும்பத்தை நடத்த வேண்டும். அவள் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதற்கு வாழ்க்கை துணை நலம் அதிகாரத்தில் வரிசையாக சொல்லி கொண்டு போகிறாள். அதில் ஒரு முக்கியமான ஒரு குறட்பா, அது முதல் குறட்பா. இது பெண்கள் பலருக்கும் தேவையான ஒரு குறட்பா. ஆண்களுக்கு பல இடங்களில் சொல்லியிருக்கிறார், ஆனால் பெண்களுக்கும் சொல்ல வேண்டும் அல்லவா? பெண்களும் மக்களில் ஒருவர் தானே, அவரையும் விட்டுவிடக்கூடாது. அவரும் எப்படி வாழ வேண்டும்? அவள்
இல்லறத்துக்குண்டான கடமைகளை செய்ய வேண்டும். எப்படி இல்லறத்தில் இருக்கின்ற அந்த ஆண்மகன் எப்படி சில கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை போலவே குடும்பத்தை நடத்துகின்ற அந்த பெண்ணுக்கும் சில கடமைகள் இருக்கின்றன. இன்றைய பார்வையை நாம் பார்ப்பதை விட வள்ளுவர் எந்த நோக்கிலே அவர் காலத்திலே அவர் பார்த்தார் என்பதையும் நாம் மனத்திலே கொண்டு இந்த குறட்பாவை அணுக வேண்டும். மனைத்தக்க மாண்பு உடையள் ஆகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. இந்த வாழ்க்கை துணை ஆக வருகின்ற இந்த மனைவி எப்படி வாழணும் கேட்டாக்க, இல்லறத்தை எப்படி நடத்தணுமோ அத்தகைய தகைமை அந்த உணர்வை பெற்று அவள் வாழ வேண்டும். மனைத்தக்க மாண்பு உடையளாகி அதற்குண்டான சிறந்த குணங்களை கொண்டவளாக இருக்கணும். அதற்கு பிறகு தற்கொண்டான், அவள் யாரை மணந்து கொண்டாளோ அந்த கணவனுடைய வருவாய் எவ்வளவு இருக்கிறதோ வளத்தக்கான், அவன் கொண்டு வருகின்ற அந்த வருவாய் எவ்வளவு இருக்கிறதோ அந்த வருவாய்க்குள் செலவு செய்பவளாக இருக்க வேண்டும். இது இல்லறம் நடத்துகின்ற மனைவியுடைய முதல் கடமையாக சொல்கிறார். மனைத்தக்க மாண்புடையள் ஆகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. எவ்வளவு அழகாக சொற்களை அவர் செய்து கொண்டு போகிறார். குடும்பம் நடத்துக்கு வேண்டிய அத்தனை தகுதிகளையும் பெற்று நல்ல உயர்ந்த குணங்களை கொண்டவளாக இருந்து கணவன் கொண்டு வருகின்ற அந்த வருவாய்க்கு ஏற்றபடி செலவு செய்பவளாக இருக்க வேண்டும். இப்போ இன்னொரு கேள்வி உங்கள் மனத்துள் எழலாம். இன்றைய உலகத்தில் பெண்களும் பல்வேறு விதமான பணிகளுக்கு செல்கிறார்கள். உயர்ந்த பதவியும் முதற்கொண்டு எல்லாவற்றையும் திறம்பட கையாள்கிறார்கள். ஆண்களை விட பெண்கள் அறிவு மிக்கவர்கள் என்ற அளவிலே அவர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் சிறப்புக்குரிய ஒன்றுதான். ஆனால் அவள் இல்லறம் என்கிற ஒரு வாழ்க்கை நிலையையும் நாம் பார்க்கணும். இப்போது அவளும் பொருள் ஈட்டுகிற நிலையில் தான் இருக்கிறாள். அப்போ கணவன் கொண்டு வர வேண்டும், அதற்குள்ளாகத்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற நிலைமை உண்டா? எல்லா பெண்களுமே அதுபோல் பெரிய அளவில் பொருள் ஈட்டுவது இல்லை. அது இல்லறத்தில் இருந்து கொண்டு இல்லற வாழ்க்கை முறையை நடத்தி கொண்டு இருக்கின்ற இல்லத்தரசியாக இருந்து வாழ்கின்ற பெண்களும் உண்டு. ஆக இருவர் சார்பாகவும் இந்த குறளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பொருளீட்டுகிற பெண்ணாக இருந்தாலும் கூட, மனைவியாக இருந்தாலும் கூட, அவளுடைய பொருளையும் எவ்வாறெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்பதற்கு வேறொரு குறளை சொல்லிட்டாரு. ஆகாறு அளவு இட்டிதாயினும் போகாறு அகலா கடைன்னு சொல்லும்போது அது ஆணுக்கானது மட்டும் இல்லை, அது பெண்ணுக்கானதும் என்றும் மனதிலே கொள்ள வேண்டும். அது பொருளீட்டுகிற பெண்ணுக்கும் அதை வச்சுட்டா மற்ற இல்லத்தரசிகள் இருப்பார்கள், அவர்களுக்கானதாகவும். இப்போது ஒப்பிட்டு நோக்குதல் என்பது எல்லோருக்குமே இயல்பான ஒன்று. ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. இப்போது அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய தெரிந்த உறவினர்கள் யாரேனும் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். சிலர் அவர்களுள் வசதி மிக்கவர்களாக வாழ்வார்கள். அதை பார்த்த உடனே தாமும் அதுபோல வாழ வேண்டும் என்று பாவித்து வாழ நினைப்பார்கள். அவை சொல்வது போல, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லாச் சிறகை விரித்து ஆடினார் போலுமே. கல்லாதான் சொல்வார் கற்றகவிக்கு. இது கல்லாதான் இல்லாமல் பிறரெல்லாம் நம்ம வேண்டியவர்களெல்லாம் அடுத்த வீடு, எதிர்த்த வீடு, தெரிந்தவர்கள், உறவினர்கள், இப்படி பலரும் நல்ல வசதியாக வாழ்கிறார்களே, அவர்களைப் போல நாமும் வாழலாம் என்று முடிவு செய்தால் என்ன ஆகும்? கணவன் கொண்டு வருகின்ற அந்த வருவாயை மீறி செலவு செய்கிற போது குடும்பத்திற்குத்தான் ஒரு பெரிய சிக்கலாக பெரிய சிக்கலை அது கொண்டு வந்து நிறுத்திவிடும். அதனால தான் வள்ளுவர் ஆரம்பத்திலே எச்சரிறார். மனைத்தக்கவளாக இருந்து மாண்புடையவளாக இருந்து கணவன் கொண்டு வருகின்ற அந்த வருவாய்க்கு தக்கபடி செலவு செய்பவளாக அவள் இருக்க வேண்டும். அப்படி ஒருத்தி அழகாக குடும்பம் நடத்துகிறாள் என்று வைத்துக்கொள்வோம். அது எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும்? கணவனுக்கு அனுசரித்து அவன் கொண்டு வருகின்ற வருவாய்க்குள்ளாகவே தன் குடும்பத்தை பேணி குழந்தைகளை பத்திரமாக பாதுகாத்து, அதுதான் மனைத்தக்க மாண்பு என்பது. இதெல்லாம் சேரும். பழைய உரையாசிரியர் சொல்வார்கள், மனைவிமார்கள் அவர்கள் கணவனுக்கும் குடும்பத்தாருக்கும் உணவு சமைத்து கொடுத்தாலையும் சேர்த்து சொல்வார்கள் பழைய உரையாசிரியர்கள்.
அந்த பொருளை ஒரு பக்கம் இப்போது தள்ளி வைத்து குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டுமோ அந்த முறையிலே நடத்தி கொண்டு இருக்கின்ற அந்த பெண் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி அந்த ஒரு பெண் இருப்பாளே ஆனால் அந்த குடும்பம் ஒரு உயர்ந்த குடும்பமாக அமைந்துவிடும். கணவனுக்கு அதைவிட ஒரு பெரிய மகிழ்ச்சி வேறு எதுவாகத்தான் இருக்க முடியும். கணவன் வரம்பு மீறி செலவு செய்கிற போதெல்லாம் அவளே எச்சரிக்கையாக பிடித்து நிறுத்தி விடுவாள். இதை பாருங்கள், நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் நியாயமில்லை, நம்ம அடுத்த செலவு நிறைய இருக்கிறது, அதற்கெல்லாம் தேவை நமக்கு என்றெல்லாம் எச்சரித்து குடும்பத்தை அதற்குள்ளாகவே அந்த எல்லையை மீறாமல் வருவாயை தாண்டி செலவு செய்யாமல் அந்த பொருளை போற்றி பாதுகாக்கிற ஒரு பெண்ணாக அமைந்து விட்டால், பெரும்பாலான பெண்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். சிறுக சிறுக எப்படியாவது சேர்த்து வைக்கின்ற பெண்கள் நிறைய இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். அப்படிப்பட்டவளாக இருந்தால் இல்லது என் இல்லவள் மாண்பானால், எதுதான் அவள் மாண்புடைய உயர்ந்த குணமுடைய இத்தகைய பெண் ஒத்தி இருந்துட்டானா என்னதான் இல்லை குடும்பத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லது என் இல்லவள் மாண்பானால், உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. அப்படி இல்லாமல் அவளும் கண்டமேனிக்கு தனக்கு பிடித்தபடியெல்லாம் கணவன் வருவாயை மீறியும் செலவு செய்பவளாகவும் குடும்பத்துக்கு உண்டான அறத்தையும் மீறி அவள் செலவு செய்வளாக இருந்துவிட்டால், அதற்கு மாறாக நடந்துவிட்டால் வேறு என்ன தான் குடும்பத்துக்குள்ளே இருக்க முடியும்? ஆக ஒரு கணவன் பெருமை அடைவதும் கணவன் பலர் முன்னால் ஏறுபோல் நடந்து ஒரு அழகான ஒரு தலையை நிமிர்த்தி வாழுகின்ற ஒரு கணவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அவனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைய வேண்டும். கணவனும் நல்லவனாக இருக்கணும், மனைவியும் நல்லவளாக இருக்கணும். அந்த குடும்பம் தான் மிகப்பெரியதாக சிறக்கும். ஆக குடும்ப நெறி என்ன என்பதை அறிந்து அப்படி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை துணையின் நலம் கிடைத்தால் அந்த கணவன் பெறுகின்ற பேறு எல்லா பேற்றையும் விட மிகச்சிறந்ததாக இருக்கும். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்வார்கள். 16 பேரும் இல்லை, அதற்கும் மேம்பட்டதாகவே அவனுடைய வாழ்க்கை அழகாக அமைந்துவிடும். அப்படியே எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்பதும் வள்ளுவருடைய விருப்பம் என்று கூறி, வள்ளுவர் சொன்ன இந்த நெறிப்படி எல்லோரும் வாழ முயல்வோம். வணக்கம்.